ஹாய்ங்க, நான் தான் விஜயமோகியானி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான ஹெட்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நார்மலான ஒரு மைக்ரேன் இல்லாமல் ஒரு நெக்கில் இருந்து வர ஒரு பெயின். அந்த பெயின் ஹெட்டேக்காக மாறுது. அது பேர் தான் சர்விகோஜெனிக் ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம், சர்விகோஜெனிக் ஹெட்டேக்கை பத்தி என்னெல்லாம் பார்க்க போறோம். சர்விகோஜெனிக் ஹெட்டேக்னா என்ன, அதோட காசஸ், அது எப்படி வருது, அதுக்காக ப்ராப்ளம்ஸ் என்ன, அப்புறம் அதோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு அந்த சர்விகோஜெனிக் ஹெட்டேக் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் காட்டும், நம்மளுக்கு அறிகுறி காட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முக்கியமாக இது ஒரு பிசியோ மேனேஜ்மெண்ட்டும் சொல்ல போகிறேன் அண்ட் ஹோம் எக்ஸசைஸும் நான் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? இந்த சர்விகோஜெனிக் ஹெட்டேக் ஒரு நார்மலான ஒரு ஹெட்டேக் தான். பட் ஹெட்டேக் மோஸ்ட்டாக எப்படி வரும், நம்மளோட பிரெயின்லேருந்து ஸ்டிமுலேட் ஆகி வரது தான் ஹெட்டேக். பட் இந்த டைப் ஆஃப் ஹெட்டேக் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெக் மசில்ஸு, ஜாயின்ஸு, சர்விக்கல் ஸ்பைனு இதெல்லாம் இரிட்டேட் ஆகி ஒரு கம்ப்ரெஸ் ஆகி அங்கே இருக்கிற மசில் டைட்னஸ் ஆகி அது நம்மளுடைய பிரெயினுக்கு ஸ்டிமுலஸ் கொடுக்குது. அதனால வர்றது தான் சர்விகோஜெனிக் ஹெட்டேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெயின் சோர்ஸ் நம்மளோட நெக், நாட் எ பிரெயின். சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு ஐடி ஜாப்ல இருக்கிறீங்க, ஆர் கம்ப்யூட்டர் ஒர்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு ஒர்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் லாங் டேர்ம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட நெக்கு பெண்டாக இருக்கும். லைக் இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுடைய ஃப்ரண்ட் மசில்ஸும், நெக்கில் இருக்கிற ஃப்ரண்ட் மசில்ஸும் பேக் மசில்ஸுமே ஸ்டிஃப்னஸ் ஆகும், டைட் ஆகும். டைட் ஆனோடனே அந்த மசில்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பெயினை உங்களுக்கு ஹெட்டுக்கு கொடுக்கும். அந்த ஹெட்டில் பெயின் வரனால தான் உங்களுக்கு ஹெட்டேக் சொல்கிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் பெயின் தான் சர்விகோஜெனிக் ஹெட்டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்விகோஜெனிக் ஹெட்டேக் இது எதனால வருது, இதோடைய காரணங்கள் அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த சர்விகோஜெனிக் ஹெட்டேக் ஃப்ரீக்வெண்டா யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, புவர் போஸ்டரோட உட்காந்து ஃபோன் பார்க்குறவங்க, ஒர்க் பண்றவங்களுக்கு மோஸ்டா வரும். ஓகேவா? இந்த புவர் போஸ்டர் நம்ம சொல்றோம். புவர் போஸ்டர்னா எந்த மாதிரி போஸ்டர்? எல்லா போஸ்டரும் புவர் போஸ்டர் கிடையாது. அந்த ஒரு நார்மல் போஸ்டர்னு எதுவுமே கிடையாது. நம்மளோட போஸ்டர் கரெக்ட் இன்கரெக்ட் எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டரை நம்ம கண்டினியூஸா உட்காந்துட்டே இருந்தோம்னா அந்த போஸ்டர் நம்மளோட பாடி அடாப்ட் ஆகி அப்போ அந்த மசில்ஸ்லாம் ஸ்டிஃப்னஸ்க்கு ரெடி ஆகுது. அதனால தான் சொல்றோம், நம்ம அடிக்கடிக்கு ஒரே மாதிரி உட்காராம மாத்தி மாத்தி உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சர்விகோஜெனிக் ஹெட்டேக் ஏன் வருது, எந்த மாதிரி போஸ்டர்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்வர்ட் போஸ்டர்ல தான் வரும் ஃப்ரீக்வெண்டா. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். ஃபார்வர்ட் போஸ்டர் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேபி உங்களோட ஸ்க்ரீன் டைம் கம்மிப்படுத்தணும் அப்படின்னா ஃபோன்லேயே ஒரு செட்டிங்ஸ் இருக்கா. இந்த ஸ்க்ரீன் டைம் இந்த டைமுக்கு அப்புறம் ஃபோனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். நீங்கள் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் லிமிட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி உங்களோட ஸ்க்ரீன் டைமை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபார்வர்ட் போஸ்டர், உங்களோட ஹெட்டேக், மைக்ரேன், சர்விகோஜெனிக் ஹெட்டேக் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் மேபி இதனால கூட வந்திருக்கலாம், ஏதாச்சும் சர்விக்கல் ஸ்பைன்ல ஏதாச்சும் இன்ஜுரி ஆகனால வந்திருக்கலாம், இல்லை ஆர்த்ரைட்டிஸ் ஆகனால வந்திருக்கலாம், போன் ஏதாச்சும் நர்வ் கம்ப்ரெஸ் பண்றதுனால கூட வந்திருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி காசஸ் ஃபார் தி இதெல்லாம் தான் ஒரு காரணங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த சர்விகோஜெனிக் ஹெட்டேக் வரதுக்கு. முக்கியமா எந்த மசில் டைட்னஸ் ஆச்சுன்னா உங்களோட பெயின் ஸ்ட்ரெயிட்டா அப்வர்டா உங்களுக்கு ஹெட்ல ஹிட் ஆகி உங்களுக்கு பெயின் ஹெட்டேக் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 3 மசில்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பர் ட்ரெபிஷியஸ், உங்களோட தோள்பட்டை மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் என்ன மசில் பார்த்தீங்கன்னா, லீவேட்டா ஸ்காப்புலே மசில்ஸ். அதுவுமே ஒரு செகண்ட் ரீசனாக இருக்குது. டைட்னஸ் ஆகிறதுனால உங்களுக்கு சர்விகோஜெனிக் ஹெட்டேக் வருது. அண்ட் தேர்டு மசில் என்ன பண்ணால் ரொம்ப முக்கியமான மசில், உங்களுடைய காதுக்கு பின்னாடியிலேருந்து ஆரிஜின் ஆகிற ஒரு மசில். அது பேர் தான் சப் ஆசிபிட்டல் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மசில் மட்டும் டைட்னஸ் ஆச்சு இல்லை ஸ்ட்ரெயின் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெட்டேக்கை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹெட்டேக் வந்து காட்டும். 5th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஹெட்டேக் வந்து மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நீங்கள் வந்து இல்லாத ஒன்றத்தை இருக்கு அப்படின்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகலாம். இல்லை உண்மையாலே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. யாருமே உண்மையாக ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. அது நம்ம எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். சும்மா எது எடுத்தாலும் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன், நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன் அப்படி யூஸ் பண்ணலாம். அப்போ உண்மையான டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த டிஃப்ரென்ஸு? அதனால யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம போயிடுவோம். அதனால ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி வார்த்தைங்களை நம்ம வந்து வேல்யூ பண்ணி எங்கே யூஸ் பண்ணணுமோ நம்ம அங்கே தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்துடுற டாபிக்குள்ள நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் நெக் சப்போர்ட் டூரிங் ஸ்லீப். தூங்கும் போது உங்களோட நெக்குக்கு வந்து சரியான சப்போர்ட் இல்லைன்னா மசில் வந்து ஈஸியாக வந்து தூங்கும் போது ஸ்ட்ரெயின் ஆகும். ஓகேவா? எந்த மாதிரி ஸ்லீப் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறது தான் உங்களோட நெக்குக்கு வந்து சூப்பராக சப்போர்ட் கொடுக்கும். அண்ட் ப்ராப்பர் பில்லோ சப்போர்ட்டுமே நீங்கள் வந்து 2 பில்லோ 3 பில்லோலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு பில்லோ, அதுவும் கரெக்டான அளவு இல்லாமல் ரொம்ப ரொம்ப புசுன்னு இல்லாமல் ஒரு மீடியம் ஃபார்ம் உள்ள ஒரு பில்லோ யூஸ் பண்ணணும். ரொம்ப புசுன்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் நெக்கு வந்து நல்லா உள்ளே போகும். நல்லா உள்ள போகும்போது நீங்கள் இப்படி தூங்குவீங்க. அப்போ இங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். இதே வந்து ஹார்டான பில்லோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசிலுக்கு வந்து சரியாக வந்து சப்போர்ட் கிடைக்காது. ஸோ பில்லோவும் ரொம்ப முக்கியம், ஸ்லீப்பிங் போஸ்டரும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குப்புறப்படுத்து என்றைக்குமே தூங்காதீங்க. ஏன்னா நீங்கள் குப்புறப்படுத்து தூங்கும் போது உங்களோட நெக்கு எப்படி ஒரு பொசிஷன், நீங்கள் இந்த மாதிரி தூங்க முடியாது. லைக் இந்த மாதிரி தான் உங்களோட நெக்கை வந்து ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் தூங்குவீங்க. அப்படி ரொட்டேட் பண்ணி தூங்கும் போது உங்களுடைய சைடு மசில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மசிலா ஈஸியாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அறிகுறிகள். இந்த சர்விகோஜெனிக் ஹெட்டேக் என்ன மாதிரிலாம் அறிகுறிகள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் சைட் ஹெட்டேக் கூட நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா நெக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுடைய பேக் ஆஃப் தி ஹெட்டுக்கு ட்ராவல் பண்ணும். பின்தலை வலிக்குது, எனக்கு இங்கேருந்து பின்தலை வலிக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது பேர் தான் சர்விகோஜெனிக் ஹெட்டேக் உடைய அறிகுறிகள். உங்களுடைய நெக் இருக்கு பார்த்தீங்களா, கழுத்து, அந்த கழுத்து வந்து ஸ்டிஃப்னஸ் ஆயிருக்கும். எந்த பக்கம் திருப்பினாலும் உங்களுக்கு பெயின் இருக்கும். மூமெண்ட் முன்னாடி இப்படி பெண்ட் பண்றது, இப்படி பெண்ட் பண்றது, இந்த சைடில் இதெல்லாம் பண்றது மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். இந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும். அதுவும் மோஸ்டா எங்க ரேடியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோர்ஹெடுக்கு வந்து டிராவல் ஆகலாம், ரேடியேட் ஆகலாம். ஐ மீன் இங்க வந்து எனக்கு இங்க வலிக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா உங்க ஃபோர்ஹெட் ஃப்ரண்ட் ஹெட் வந்து பெயினாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கண்ணை சுற்றி வலிக்கலாம். இந்த மாதிரி ஹெட்டேக் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளர்டு இமேஜ்னு சொல்லுவோம். நீங்கள் ஏதாச்சும் பார்க்கும் போது அப்படியே பிளர்ரான மாதிரியே இருக்கும். கண்ணில் வந்து சரியாக அந்த இமேஜ் வந்து தெரியாது. நீங்கள் கசக்கி பார்ப்பீங்க. அதனால ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும் போது கண்ணில் இருக்கிற மசில்ஸும் இன்னும் ஸ்ட்ரெயின் ஆகி ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து இன்ட்ரா ஆரிக்குலார் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க வந்து டைசினஸாவே இருப்பீங்க, ஒரு மாதிரி ஓகே டல்லாவே இருப்பீங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி ஹெட்டேக்லாம் இருக்கும் போது ஃபெட்டிகா டைசினஸாவே இருப்பீங்க. எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா உங்களோட நெக்குக்கு ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குமோ அப்படியே சுருன்னு வலிக்கும் தலை, அப்படியே அந்த மாதிரிலாம் வலிச்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சர்விகோஜெனிக் ஹெட்டேக் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து தலை வலிக்குது, ஹெட்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? உங்களுக்கு ஹெட்டேக் இருக்கு, உங்களுக்கு தலை வலிக்குது. பட் எனக்கு வந்து ஹெட்டேக் இருக்கு, அது எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு நெக்கு மூமெண்ட் ஏதாச்சும் நான் பண்ணும் போது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு போஸ்டரை நான் மாற்றும் போது தான், என்னோட லேப்டாப் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் நிம்மறும் போது எனக்கு ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அந்த பெயின் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சர்விகோஜெனிக் ஹெட்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஒரு நெக்கு மூமெண்ட் பண்ணும் போது கரெக்டாக உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகுது, ஹெட்டேக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக சர்விக்கல் இல்லைன்னா நெக் மசில்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ல இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஒரு இண்டிகேஷன், உங்களுக்கு வந்து அறிகுறிகள் கொடுக்குது. இப்போ நீங்க பார்த்துக்கோங்க. பிசியோரோலா பெயின் ரிலீஃப்க்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹாட் தெரப்பி, ஹாட் பேக் கொடுக்கலாம், இல்லை மாய்ஸ்ட் ஹீட் தெரப்பி கொடுக்கலாம். ஃபார் மசில்ஸ் டைட்னஸ்க்காக நம்ம இது வந்து கொடுக்குறோம் பெயின் ரிலீஃபுக்கு.
அண்ட் வந்து டென்ஸ் கொடுக்கலாம் ஃபார் பெயின் கண்ட்ரோல். டென்ஸ்னா ஒன்றும் கிடையாது, டிரான்ஸ்குட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன். நான் இங்கே ஒரு பிக்சர் மாதிரி போடுறேன், டென்ஸ் எப்படி இருக்கும். ஒரு பிசியோதெரப்பி கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட டென்ஸ் வச்சு உங்களுக்கு பெயின் வந்து ஈஸியாக கண்ட்ரோல். அல்ட்ராசவுண்ட் கூட கொடுக்கலாம். எதுக்கு அல்ட்ராசவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா டீப் டிஷ்யூஸை வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் கொடுக்குறோம். சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ் பண்ணலாம். சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ்னா ஒன்றும் கிடையாது, உங்களுடைய அப்பர் ட்ரெபிஷியஸ், உங்களுடைய தோள்பட்டை மசில் சொல்லுவாங்க, தோள்பட்டை மசில் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சப் ஆசிபிட்டல் மசில், காதுக்கு பின்னாடி ஆரிஜின் ஆயிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மசிலை நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்விக்கல் ஜாயிண்ட்ல வந்து மொபிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும் போது உங்களுடைய பெயின் வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். முக்கியமா இது கூட சேர்ந்து நம்ம போஸ்டரல் கரெக்ஷனை செக் பண்ணணும், கொடுக்கணும். நீங்க ஒரு பேஷண்டா இருக்கீங்க, எனக்கு சர்விகோஜெனிக் ஹெட்டேக் இருக்குன்னா உங்களுக்கு நான் பெஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சர்விகோஜெனிக் ஹெட்டேக் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பைனை வந்து எந்த அளவுக்கு எரெக்டா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுல ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி எரெக்டா இருக்கும் போது உங்களுடைய மசில்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே ஆகாது. நீங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் போஸ்டர் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே உங்களுக்கு வராது. ஸோ நீங்க வந்து ஏதாச்சும் மொபைல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நான் மொபைல் யூஸ் பண்றேன்னா எனக்கு என் கண் எங்க இருக்குதோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் நான் யூஸ் பண்ணணும். இப்படி குடிஞ்சு யூஸ் பண்றல நம்ம குடிய கூடாது. ஃபோன் வந்து நம்ம கண்ணுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம பொசிஷன் பண்ணிட்டு நம்ம ஃபோன் பார்க்கலாம், லேப்டாப் யூஸ் பண்ணலாம். லேப்டாப் ஸ்டாண்டுன்னு இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. லேப்டாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபோன் ஸ்டாண்டு வந்து எப்போலேருந்தோ இருக்கு, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், உங்கள் பாடி ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சூப்பரான எக்ஸசைஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு சர்விகோஜெனிக் ஹெட்டேக் இருக்கு அதனாலதான் இது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கரெக்டான போஸ்டர் இல்ல எனக்கு நெக் மசில் ஸ்டிஃப்னஸ் ஆயிருக்குன்னா கூட இந்த மாதிரி எக்ஸசைஸ் யூஸ் பண்ணலாம். இது வராம தடுக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சின் ட்ராக். அப்படின்னா உங்களோட இந்த சின்ன இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கணும். உங்களோட ஸ்பைன் வந்து எரெக்டா இருக்கணும். லைக் இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது, கரெக்டா உங்க ஷோல்டர் லெவல்ஸ், உங்க காதுக்கு ஸ்ட்ரெயிட்டா உங்க ஷோல்டர் இருக்கணும். இந்த மாதிரி உட்காந்துட்டு உங்களோட சின்ன வந்து நீங்க வந்து இதான் நான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி இருக்குன்னா சின்ன இப்படி பண்றது, இப்படி பண்ணும் போது நம்மளுக்கு டபுள் சின் வருது பாத்தீங்களா, அந்த டபுள் சின் வருது எனக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த மாதிரி உங்களுக்கு டபுள் சின் வந்து தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடி இருக்கிற டீப் ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் எல்லாம் சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி இருக்கு என் கழுத்து. ஸோ இந்த சின்ன வந்து இப்படி புஷ் பண்றேன். புஷ் பண்ணி 5 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ண போறோம். 1 2 3 4 5 அண்ட் ரிலீஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது போஸ்டரையும் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். நெக் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். ஐசோமெட்ரிக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்டா மூவ் பண்ணாம ஜஸ்ட் மசிலை மட்டும் கான்ட்ராக்ட் பண்றது. ஸோ நம்ம நெக்ல நம்ம எப்படி பண்ண போறோம் பாத்தீங்கன்னா உங்களோட ஹெட்டை வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் மசிலை மட்டும் நம்ம கான்ட்ராக்ட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் போட்டிருப்பேன், ஸோ நீங்க போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஒன் எப்படின்னா உங்களுடைய நெத்தி இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து இந்த ஹேண்டை நான் இங்க பிளேஸ் பண்ண போறேன். பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஹேண்டால என்னோட தலையை நான் பின்னாடி தள்ள போறேன். நம்ம வந்து நெக்கை வந்து ஹெட்டை வந்து முன்னாடி தள்ள போறோம். லைக் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ண போறோம். இது இந்த பக்கம், இந்த ஹெட் வந்து இந்த பக்கம் தள்ள போறோம். ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம ரெண்டுமே புல் பண்ண போறோம். இப்படி பண்ணும் போது இங்க இருக்கிற மசில்ஸ், சைடு மசில்ஸ் எல்லாமே சூப்பரா கான்ட்ராக்ட் ஆகும். பட் என்னுடைய ஹெட் வந்து மூவ் ஆகல, ஜஸ்ட் மசில மட்டும் நான் கான்ட்ராக்ட் பண்றேன். இதுதான் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் என்ன பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் எப்படி முன்னாடி வச்சனோ அதே மாதிரி நான் பின்னாடி வைக்கிறேன். இது நான் ஃப்ளெக்ஸாரை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு நான் இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறேன். எக்ஸ்டென்சரை ஆக்டிவேட் பண்றதுக்கு நான் பின்னாடி கை வைக்கிறேன். பின்னாடி கை வச்சுட்டு பின்னாடி வந்து புல் பண்ண சொல்ல போறேன். இப்படி ஹெட்டை வந்து நான் புல் பண்றேன். லைக் 2 ஹேண்டு கூட யூஸ் பண்ணலாம். 2 ஹேண்டு கூட யூஸ் பண்ணி இப்படி புஷ் பண்ண சொல்லலாம்.
எப்படி இந்த ஹேண்ட் இந்த கையை வந்து நான் முன்னாடி தள்ளுறேன், ஹெட்டை வந்து பின்னாடி தள்ளுறேன். ஹெட்டை பின்னாடி தள்ளும் போது பின்னாடி இருக்கிற ஹேண்டை வந்து நான் முன்னாடி தள்ளுவேன். இப்படி புல் பண்ணும் போது எந்த ஒரு மூமெண்ட்டுமே ஹெட்டில் நடக்காது. மசிலை மட்டும் கான்ட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி லேட்ரல் ஃபிளெக்ஷன் நம்ம பண்ண போறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கையை வச்சுட்டு தலையை வந்து நான் இப்படி தள்ள போறேன், கையை வந்து இப்படி தள்ள போறேன். பாருங்க, நான் வந்து ஹெட்டில் வந்து மூமெண்ட்டே கொடுக்கல. நான் ஜஸ்ட் இந்த ஹேண்டை வந்து புல் இப்படி இந்த பக்கம் தள்ள போறேன், இந்த பக்கம் தள்ளுறேன், ஹெட்டை வந்து இந்த பக்கம் தள்ளுறேன் நான். அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி ஈச் வந்து 5 seconds ஹோல்ட் பண்ணுங்க அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. 2 செட் பண்ணுங்க, 3 reps பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ எல்லா மசில்ஸுமே வந்து கான்ட்ராக்ட் ஆச்சு வித்தவுட் நெக் மூவ்மெண்ட் அண்ட் ஹெட் மூவ்மெண்ட். நெக் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ஏன் நம்ம கொடுக்குறோம்னா நெக்கோடைய ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். எனக்கு இந்த தோள்பட்டை வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னா வந்து அதனால அப்பர் ட்ரெபீசியஸ் ஸ்ட்ரெச். இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்பர் ட்ரெபீசியஸ் இந்த வீடியோலும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா எனக்கு இந்த பக்கம் பெயின் இருக்குது, இந்த பக்கம் ஒத்த தலைவலி வலிக்குது அப்படின்னா வந்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டை வந்து நான் இப்போ சேரில் உட்காந்துட்டு கீழே வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஹேண்டை இப்படி டைட்டாக கிரிப்பு மாதிரி கீழே சேர் பிடிச்சிக்கிட்டேன் நான். ஓகேவா? பிடிச்சிட்டு இப்போ ஹெட்டை வந்து ஸ்லைட்டா வந்து இப்படி வந்து ஜென்டிலா இப்படி பெண்ட் பண்றேன். இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல பெண்ட் பண்றேன். என்னுடைய காதை வந்து என்னுடைய ஷோல்டர்ல வந்து டச் பண்ற அளவுக்கு நான் வந்து புல் பண்ணிட்டேன். இப்போ என்னால் முடியல, வலிக்குதுன்னா இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹேண்டு, இதால சப்போர்ட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி பண்றேன். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சூப்பரா ஸ்ட்ரெச் கிடைக்கும் உங்களோட தோள்பட்டை. அதான் அப்பர் ட்ரெபீசியஸ். அப்பர் ட்ரெபீசியஸ் ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அப்பர் ட்ரெபீசியஸ் உடைய டைட்னஸை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்றோம். ஸ்ட்ரெச் என்னது? ஒரு மசிலை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணும் போது இழுக்கும் போது அதுல இருக்கிற ஸ்டிஃப்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு தான் நம்ம ஸ்டிஃப்னஸ் கொடுக்குறோம். அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறோம். நம்ம ஷோல்டர் பிளேடை வந்து ஸ்குவீஸ் பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஷோல்டரையும் நீங்க வந்து லைக் கரெக்டா ஒரே டைம்ல 2 ஷோல்டரையும் நம்ம அப் பண்ண போறோம். இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ண போறோம் 5 seconds. 1 2 3 4 5 ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி அகெயின் 1 செட் நம்ம பண்ண போறோம். ஷோல்டர் பிரேஸை வந்து பிளேடை வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம அகெயின் ஒரு 3 செட் பண்ணுங்க, 3 செட் பண்ணுங்க, 5 seconds பண்ணுங்க, போதும். இப்போ லாஸ்ட் ஒன்னுக்கு வந்துட்டோம், நெக் ரொட்டேஷன் அண்ட் பெண்ட். இது வந்து நம்மளுடைய பெயின் ஃப்ரீ ரேஞ்சில் பண்ண போகிறோம். பெயின் ஃப்ரீ ரேஞ்ச்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பண்ண தேவையில்ல, மீடியமாக பெயின்லெஸ்ஸாகவே நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுங்கள். பெயின் இருந்துச்சு அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிருக்கோம். பெயின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ரொட்டேஷன் பெண்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் லைக் இந்த மாதிரி, அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ், இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறேன் நிற்க. இதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படிலாம் பண்ணல, ஜஸ்ட் நான் பெயின் ஃப்ரீ, எனக்கு பெயின் இல்லாத அளவு இருக்குது பார்த்தீங்களா அந்த லிமிட், அந்த லிமிட்ல நான் பண்ணுறேன். ஸோ பெயின் ஃப்ரீயாக நான் பண்ணுறேன். இது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக் பெண்ட்னா ஒன்றும் கிடையாது, இப்படி பண்ணி இந்த மாதிரி. ஸோ இது வந்து இப்படி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப் ஆசிபிட்டல் மசிலுக்கு பார்த்தீங்களா, அந்த மசிலை நம்ம எப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சப் ஆசிபிட்டல் ஸ்ட்ரெச் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி உட்காடுறேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துட்டு இப்படி உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப் ஆசிபிட்டல் மசில் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மசிலை தான் நான் இப்போ ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். எப்படின்னா உங்களுடைய சின்ன இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் நல்லா பின்னாடி புஷ் பண்ண போகிறேன். புஷ் பண்ணிட்டு இந்த ஹேண்டால வந்து இப்படி முன்னாடி தள்ள போறேன். நான் இந்த மாதிரி பண்றேன். இதை இங்க புஷ் பண்ணிட்டு நல்லா இப்படி சூப்பரா ஸ்ட்ரெச் கொடுக்கும். உங்களுடைய டீப் ஃபிளெக்ஸரும் ஆக்டிவேட் ஆகும், உங்களுடைய சப் ஆசிபிட்டல் மசிலும் சூப்பரா வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த மாதிரி
ஹெட்டேக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி டைப் ஆஃப் ஹெட்டேக்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் மெயின்டைன் யுவர் ஸ்ட்ரெஸ். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஹைட்ரேட்டடாக நம்ம இருக்கணும். ஹைட்ரேட்டடாக இருக்கும் போது நம்மளோட மசிலில் இருக்கிற வாட்டர் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். அதனால எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து நம்மளோட மசிலை வந்து அஃபெக்ட் பண்ணாது, அதனால ஸ்ட்ரெயின் ஆகாது. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் எ பிரேக். ஈச் 1 ஹவருக்கு நம்ம ஒரு பிரேக் எடுத்து எல்லா மசில்ஸ்க்கும் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணுங்க. அதுவே உங்க பாடி வந்து சூப்பரா டேங்க் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவாய்ட் ஃபோன் யூஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுவும் ராங் போஸ்டர்ல நம்ம யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும் முக்கியமா. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும் அண்ட் ப்ராப்பரான பொசிஷனையும் ப்ராப்பரான பில்லோ ஹைட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்மளோட ஹெட்டேக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ்லாம் நான் சொல்றேன். பாய்.